வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி டாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா போத் சினிமா கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். அது பிரதானமாக வந்து கிரிக்கெட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து இன்றைக்கி பேச போகிறது என்ன அப்படின்னா, 2 மேட்சை பற்றி பேச போகிறோம். அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச சனிக்கிழமை வந்து நடந்து முடிஞ்ச 2 மேட்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை சட்டை போட்டதுனால் ஒரு தோல்வி வந்த ஒரு ஆர்சிபி வர்சஸ் டிசி அந்த மேட்சை பற்றி பேச போகிறோம். சொல்லுங்கள், உங்களோட இனிஷியல் கருத்துக்கு வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே வந்து போவோம். சொல்லுங்கள். ஆக்சுவலா நேத்து வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆனதே எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு வேலையில மூழ்கி கிடந்தேன். சூப்பர்ப்பா. அப்புறமா தான் ப்ரெடிக்ஷன் வீடியோ கொடுக்கலையே அப்படின்ட்டு வந்து சும்மா என்னடா எல்லாம் ஏதோ ஜிதேஷ் சர்மாவை ட்ரால் பண்ணி மீம் வந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. என்னடா அது அப்படின்ட்டு போய் பார்த்தானா போன வருஷம் மீமா இருக்கும்னு நினைச்சா தலைவன் உண்மையிலேயே காஜ் ஆகிருக்கான். அப்பதான் இன்னைக்கு பச்சை சட்டையா அப்ப கன்ஃபார்ம் தோல்விதான் அப்படின்ற மாதிரி மனசு தேர்த்திக்கிட்டேன். இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ப்ரெடிக்ஷன் போட்டிருப்பாமே அப்படின்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா அபவ் த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஆஃப் கிரீன் ட்ரெஸ் அன்னைக்கு அவங்க யாருமே லைக் பெருசா பில்சால் நல்லா ஆடினாரு. கூட கோலி வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகிருக்கிறாரு. அடுத்து வந்த இப்போ டிம் டேவிட் ஒரு எண்ட்ல இருக்கிறாருன்னா ஜிதேஷ் சர்மா அவருக்கு அடிச்சு கொடுக்குற மாதிரியா ஒரு விஷயமும் பண்ணல. கூட ரன் அவுட் வேற ஆக்கி விட்டாரு. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங்ல வந்து ஆடலையோ இல்ல உண்மையிலேயே டிசி வந்து அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா. நேத்து பிச்சுமே கொஞ்சம் ஒரு ஸ்லோ பிச்சா தான் இருந்த மாதிரி கியூரேட்டர்ஸும் சொன்னாங்க, நம்மளுமே பார்த்தோம். ஏன்னா டிசி வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த மேட்சை ஜெயிக்கிற அளவுக்கு வந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இத்தனைக்கும் இது அவங்களோட ஹோம் கிரவுண்டு, இன்னும் கொஞ்சம் அவங்க மெனக்கெட்டு இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு டபிள்யூ சீல் பண்ணிட்டு போயிருக்கலாம். கிரீன் சட்டை அது இதுன்ட்டு பல பேச்சு வந்தாலும் ஆன் தட் பர்டிகுலர் டே அவங்க எல்லாம் எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்துதான். ஏன் இந்த இவ்வளவு வருஷமா கப் அடிக்காதவங்க இந்த வருஷம் அடிக்க போறாங்களான்னு போன வருஷம் பேசினா போன வருஷம் அடிச்சாங்க. அதே மாதிரி போன வருஷம் பச்சை சட்டையில ஜெயிக்காதவங்க இந்த வருஷம் ஜெயிக்க போறாங்களான்னு ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இதுல மண்ணலி வாரி போட்டாங்க. இன்னொரு பவுலிங் ரொட்டேஷனுமே எனக்கு வந்து ஆர்சிபி சைட்ல இருந்து பார்க்கும்போது நல்லா போயிட்டு இருந்தது. பட் எங்க ஒரு பிரேக் த்ரூ தேவையோ சுயசர்மா அதை எடுத்துட்டு வந்து தந்திருக்கலாம். பட் நேத்து அவருக்கு டேவே இல்ல. எல்லாமே அரைக்குழி பந்து, எல்லாமே வந்துட்டு ப்ரெடிக்டபிள் லென்த், கஷ்டமான பிச்சிலேயே அவ்வளவு கேவலமா போட்டு அவர் மட்டும்தான் கொஞ்சம் எக்கனாமி அதிகமா கொடுத்திருந்தாரு. சோ நேத்து அவர் கொஞ்சம் ஒரு அவர் ஸ்பெல்ல இன்னும் முன்னாடி இந்த மேட்சஸ்ல போட்டு தந்த மாதிரி போட்டு தந்திருந்தா நேத்து டிசிக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் அடிக்கதான் போயிருப்பாரு, அதுல பிரஷர் ஆகி விக்கெட் தான் போயிருக்கும். சோ கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. டேவிட் மில்லரும் அவரும் ரெஸ்பான்சிபிளா ஆடணும்ட்டு அவரும் பொறுமையா தான் ஆடிட்டு இருந்திருப்பாரு. சோ கடைசியில வந்துட்டு உங்களுக்கு ரொமாரியோ ஸ்டெப்படியே போடும்போது 30 ரன் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கும். சோ அதனால ஜெயிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதே அந்த கொடுத்துருப்பான். அது ஒரு விஷயம். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இதில் பாசிட்டிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரியாக்ஷன் என்ன நடந்துச்சு சொல்லி ஷார்ட்டாக வந்து வீடியோ போடுறது உண்டு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிதேஷ் சர்மா வந்துட்டு அதை ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொல்ல பயங்கரமாக திட்டியோ இல்லை வந்து அவமானப்படுத்தி அப்படிலாம் இல்லை. ஜிதேஷ் சர்மா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு போய் போட்டிருந்தேன். பட்டிதரோட கேப்டன்சி கொஞ்சம் மோசமாக இருந்த மாதிரி மேட்ச் அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் வந்து கீழே கமெண்ட்ஸில் எல்லாருமே அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மேட்ச் ஒரு மேட்ச் தான் தோற்றோம், பரவாயில்ல, திரும்ப இவங்க வந்துடுவாங்க. ஜிதேஷ் சர்மா போன டைம் வந்துட்டு எல்எஸ்டி கூட அடிச்சதுனால தான் நம்ம ஜெயிச்சோம், ஃபைனல்ஸ் நல்லா ஆடி கொடுத்தாரு, ஜஸ்ட் இந்த ஒரு மேட்ச் தான் சொல்லி வச்ச மாதிரி ஒரு 15-20 கமெண்ட் எல்லாமே அதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து பார்க்குற ஆச்சரியமா இருந்துச்சு. வழக்கமாக ஒரு மேட்ச் தோத்தாலே எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு கடுப்பு வரும், நேராக ஆடுறான் பைத்தியக்காரமே ஆடி இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை என்ன பார்க்கறதுக்கு வந்து சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ஒரு மேட்ச்சுக்காக வந்து நம்ம ஓவராக கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆனால் ஜிதேஷ் சர்மா நேற்று மேட்ச் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடிக்கு நடந்த 4 மேட்ச்சில் எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ ஒன்றும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. ஒன்று உடனே அவுட் ஆகிடுறாரு, இல்லை வந்து நேற்று ஆடின மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேட்டில் வந்து படுறதுக்கு, அதாவது பேட்டில் வந்து படுது, ஆனால் அது வந்து அந்த இன்னர் சர்க்கிள், அந்த ஒரு 30 yard சர்க்கிள் வந்து தாண்டி போகவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு நேற்று. அதுக்கு இங்கடா கேமரா ஆஃப் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஸ்டார்டிங் வந்து ஃபில்சால் வந்து வழக்கம் போல் அதிரடியாக வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அவர் வந்து எப்படின்னா இப்போது நல்லா செட் ஆகிட்டார். அது போன மேட்ச்சில் வந்து அடித்த அந்த 50-70 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து செட் ஆகிட்டார். செட் ஆனதுக்கப்புறம் இந்த மேட்ச்லேயும் நல்லா வந்து ஆடி கொடுத்துருந்தாரு. கூட வந்து கோலி, எனக்கு தெரிஞ்சு இந்த கோலியோடைய வந்து இப்போது அவருடைய அந்த கேம் ஸ்டைலே மொத்தமாக மாறிடுச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு அவரை டிபெண்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி டீம் இருக்கும். அவரே இன்னொரு 2 பேட்ஸ்மேன் நம்பி தான் டீம் இருக்குன்றதுனால ரொம்ப பொறுப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவர் 50 பால் ஆடியே ஆகுன்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்தது வர்றதுக்கு ஒரு 6-7 பேர் இருக்கானுங்கன்றப்போ ஒரு ஃப்ரீயாக ஆடுறாரு.
அக்ரெசிவாகவும் வந்து போகிறாரு. அது என்ன ஆகிடுது, சில டைம் வந்து பேக் ஃபயருமே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இன்றைக்கி வந்து நடந்துச்சு. ஸோ கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே படிக்கல் ஆடுவார் அப்படின்னு நினச்சா படிக்கல் வந்து அவுட்டு. சரி படிக்கல் ஆனதுக்கப்புறம் பட்டித்தர் வந்து பயங்கர ஃபார்மில் இருக்கார், அவர் ஆடுவார் இருந்துச்சு, அவரும் அவுட்டு. இப்படியே எல்லாரும் அவுட் ஆக ஜிதேஷ் சர்மாவால் தான் இங்கே வந்து டிம் டேவிடும் அவுட்டு, இந்த பக்கம் குணால் பாண்டியாவும் அவுட்டு. குணால் பாண்டியா டேரெக்டாக அவுட்டு, ரன் அவுட் வந்து அது டேரெக்டாக சொன்ன மாதிரி அவுட்டு. டிம் டேவிட் பார்த்தா அப்படின்னா நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தார், ஸ்பின் பாலாக இருக்கட்டும் ஃபாஸ்ட் பாலாக இருக்கட்டும் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தார். பட் ஜிதேஷ் சர்மா வந்து பாலை சாப்பிட்டு ரொம்ப நேரமாக வந்து ஸ்ட்ரைக்கே கொடுக்காததுனால டிம் டேவிடுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு ஷாட் அடிக்க போய் அது வந்து அவுட். அது டிம் டேவிட் போகிறப்பே வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வந்து போய் அவுட் ஆகி போனப்போ, ஏன்னா இந்த பாலை போய் அடிக்காமல் விட்ட மேலான்ற மாதிரி வந்துட்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வந்து போயிட்டு இருந்தார். ஸோ அதனால் பேட்டிங் பார்த்தா அப்படின்னா இதுலேயுமே இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, போன டைம் வந்து ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் யார் கூட தோத்தாங்க, ஆர்ஆர் கூட வந்து தோத்தப்போ திரும்ப சொல்லி இன்னும் ஓகே இந்த கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மோசமாக இருக்க மாதிரி இருக்குது, இங்கே வந்து திருத்திட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். இன்றைக்குமே பார்த்தா அப்படின்னா இந்த தோல்வியில் இவங்களோட பேட்டிங் கட்டப்பான பேட்டிங்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க டிம் டேவிட் ரொம்ப வருஷப்படுவாங்க, அதுக்கப்புறம் குணால் பாண்டியா இருக்கார் இப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ அந்த பேட்டிங்கே ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பவுலிங் எப்படி கை கொடுக்குது, அந்த பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிறப்போ நீங்கள் எவ்வளோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்கிட்டு. ஏன்னா இன்னொரு கூட எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்சிபி அளவுக்கு அவங்களுக்கு பேட்டிங் இல்லை. ஒரு 4 பேர் 5 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மீதி எல்லாம் 2-3 பேர் அங்கங்கே லைட்டாக ஆடி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களே வந்து என்னதான் பேட்டிங் ஃபெயிலியர்ன்ற மாதிரி இருந்தாலுமே 190+, 200+ன்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்களால அடிக்க முடியுமா, அது வந்து குணால் பாண்டியா இது வந்து பெருசாக போக முடியல. ஷெப்பர்டு சுத்தமாக எனக்கு அந்த ஷெப்பர்டோட ரோல் மட்டும்தான் எனக்கு வந்து மிகப்பெரிய டவுட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அவரை வந்து பதுக்கி வச்சுட்டாங்க. எப்படின்னா நிறைய இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் ஆல்மோஸ்ட் எண்ட் ஓவர்ஸ் வர்றப்போ ரொமாரி ஷெப்பர்டுக்கு முன்னாடி ஜிதேஷ் சர்மா தான் இறக்கி விடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொமாரி ஷெப்பர்டோடைய பேட்டிங் மேலே உங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி ரொமாரி ஷெப்பர்டோட பவுலிங் எப்போ வருது, 20வது ஓவரில் வருது. பதுக்கி வச்சு சரி முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுப்போம், அது ஒரு 25-30 ரன் இருந்துச்சு அப்படின்னா ரொமாரி ஷெப்பர்ட் போட்டால் கூட ஒரு 4 6 போனால் கூட பரவாயில்ல. அப்படி தான் ரொமாரி ஷெப்பர்ட் கொடுக்குறாங்க தவிர அவங்க வந்து சர்டிஃபைட் டெத் பவுலர்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொமாரி ஷெப்பர்ட் பேசி இன்னமும் ஒரு கேள்விக்குறியில் தான் இருந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் போட்டப்போ அதுதான் வந்து பயங்கர நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டாங்க, சரி இந்த மாதிரி ஒரு எடுக்கலாம், இவரை இம்பாக்ட் பிளேயராக வச்சுட்டு தேவைப்படலாம் டஃபியை கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம எப்படின்னு சொல்ல கரெக்டாக சொன்னீங்க போட்டுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிளேஸை இந்த மேட்ச் மூலமாக அவங்க திரும்ப ரீகன்சிடர் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு வந்து தோணுது. மற்றபடி பேட்டிங் வந்து கொஞ்சம் நேற்று வந்து டிஸ்பிளே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் பவுலிங் தரமாக போட்டாங்க. ஹேசல்வுட் நேற்று ஒரு ஆஃப் டே ஃபஸ்ட்டு 3 ஓவர் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டாரு. ஆனால் கடைசி ஓவர் ஆல்மோஸ்ட் டெத்தில் வந்து போடுறப்போ வச்சு சூப்பராக வந்து போட்டார். புவி ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டை கழுத்துனதும் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து நடு மிடில் ஓவர்ஸில் டெத் ஓவர்ஸில் வந்து போட்டதும் அவர் தான். குணால் பாண்டியா வழக்கம் போல் போட்டு கொடுத்தாரு. சுயேஷமாக ஆல்மோஸ்ட் நீ சொன்ன மாதிரி தான் லைன் லென்த் இருந்தால் போடல, பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டாரு. ரசிக் சலாம் தான் நல்லா போட்டார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான், அதாவது எப்போயுமே இந்த மாதிரி ஹை கேலிபர் T20 கேம்ஸில் 5 பவுலர்ஸ் வச்சுக்கிட்டு உங்களால் போகவே முடியாது. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பவுலர் அடி வாங்குவாங்க, அவங்களால லைன் லென்த் போட முடியாது, அவங்களுக்கு மொமெண்டம் இருக்காது, அன்றைக்கி அவங்களுக்கு கையும் வராது காலும் வராது. அப்படி இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு ஓவர் ஷெப்பர்ட் உங்களுக்கு வேணாம். ஆமா அதான் நானும் சொல்றேன். வெளியே தூக்கி போட்டு அதுக்கு பதிலா இம்பாக்ட் பிளேயரா பவுலிங் ஆடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜேக்கப் டஃபியை வச்சு ஆடிட்டு இம்பாக்ட் பிளேயரா வெளியே தூக்கி போட்டுட்டு ஏதாவது இந்தியன் பிளேயரா உள்ள ஆடலாம் பேட்டிங்ல. அந்த இந்தியன் பிளேயர் வெங்கடேஷ் ஐயரா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு இம்பாக்ட் ஒரு மேட்ச்ல கொண்டு வந்துட்டு நல்லா அடிச்சு கொடுத்தாரு கடைசியா. அதனாலதான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்தது அந்த மேட்ச். சோ நான் என்ன சொல்றேன், வெங்கடேஷ் ஐயரா ஒரு கீரோலா நீங்க வச்சுக்கலாம், ஒரு இம்பாக்ட் சப்பா நீங்க வச்சுக்கலாம். ரொமாரி ஷெப்பர்ட் உங்களுக்கு தேவையில்ல. ஆல்ரெடி டிம் டேவிட் வரைக்கும் நல்லா ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க. டிம் டேவிட் ஜிதேஷ் சர்மா தாண்டி இன்னொரு ஹிட்டர் வேணும்னா அது வந்து உங்க 11 கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஜேக்கப் டஃபி அண்ட் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் மாதிரியான 3 ஸ்பியர் ஹெட் பவுலர்ஸ் உள்ள வச்சுக்கிட்டு அழகா ஆப்போனண்ட்டை நல்லா கண்டெயின் பண்ணி போட்டு பவுலிங் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இப்ப சுரேஷ் சர்மாக்கு அன்னைக்கு நாள் செட் ஆகல, குணால் பாண்டியா அன்னைக்கு நாள் செட் ஆகலன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுக்கலாம். இல்லையா வெங்கடேஷ் ஐயர் எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு இந்தியன் பவுலரை ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்து போட்டு, ஏன்னா ரசிக் சலாம் நல்லா போட்டுருக்கு, ரசிக் சலாம் உள்ள இருக்கட்டும் 11ஸ்ல, பவுலிங் பேட்டிங் ஆடும்போது ரசிக் சலாம் தூக்கிட்டு வெங்கடேஷ் ஐயர் உள்ள கொண்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி மூணே ஃபாரின் பிளேயரை ஆடிட்டு, ஆமாம் ஏன்னா 3 ஃபாரின் பிளேயர் ஆடிட்டு லைக் டிம் டேவிட், ஃபில் சால்ட் அண்ட் ஹேசல்வுட் வந்து ஆடியே ஆகணும். ஸோ 4வது ஒரு ஃபாரின் பிளேயர் யார் வேணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ரொமாரி ஷெப்பர்டை வந்துட்டு வெளியே வச்சுட்டு
இம்பாக்ட் பிளேயராக வேணும் அப்படின்னா வந்து அவரை கூட்டு வரலாம், இல்லை வெங்கடேஷ் ஐயரை கூட்டு வரலாம், இல்லை ஜேக்கப் பெத்தலை கூட்டு வரலாம், யாரை வேணால் கூட்டு வரலாம். சப்போஸ் பேட்டிங் தேவையில்லை அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து டஃபியை வந்து உள்ளே கூட்டு வரலாம். சப்போஸ் எல்லாரும் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பவுலிங் போட்டால் வந்து உங்களுக்கு வந்து ஜேக்கப் டஃபி நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகும். அப்போ வந்து ஜேக்கப் டஃபி, ஹேசல்வுட், ஃபில் சால்ட் அண்ட் டிம் டேவிட் 4 பேர் ஃபாரினர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ உங்களால் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து யாரை யூஸ் பண்ணுவீங்க, யாரை வந்து உள்ளாக கொண்டு வருதுன்னு சொல்கிறப்போ எனக்கு என்னென்னா, மேபி உங்களுக்கு வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் டஃபிக்கு பதிலாக, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரசிக் சலாம் தார், ஹேசல்வுட், புவின்னு சொல்லி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ டஃபிக்கு பதிலாக நீங்கள் மேபி உங்களுக்கு பேட்டிங்கும் வேணும், பவுலிங்கும் வேணும்னா, சப்போஸ் வெங்கடேஷ் நீங்கள் சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் மேலே வந்து நம்பிக்கை இருந்துச்சு, அவர் பவுலிங் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே கொண்டு வரலாம். நீங்கள் ஃபாரின் பிளேயராக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அவரோட பவுலிங் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நீங்கள் ஜேக்கப் பெத்தல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஸ்பின் பவுலிங் வந்து போடுவார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு நினைக்கிறேன். ஸோ அது போடாது அப்படின்னா நீங்கள் அவரை வந்து 2 ஓவர் உள்ளே வந்து தரலாம். ஒரு குணால் பாண்டியா, சுயா சர்மா அண்ட் ஜேக்கப் பெத்தல் ஸ்பின்னுக்கும், புவி, ஹேசல்வுட் அண்ட் டிம் டேவிட், புவி, ஹேசல்வுட் அண்ட் ரசிக் சலாம் தார் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் தான். ஏன்னா ரொமரோ ஷெப்பர்டுக்கு அப்படியே லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வந்து பெருசாக இங்கே யாருமே இல்லை. மேபி ஜார்டன் காக்ஸ் வந்து இருக்காரு, அவர் பவுலிங் போடுவார் எனக்கு தெரியல. எண்ணில் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஆனால் எந்த அளவுக்கு பவுலிங் போடுவார்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக ஆர்சிபிக்கு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் போன டைம் வந்து இருந்த ரொமரோ ஷெப்பர்ட் வேறு, அவர் வந்து பவுலிங் போடுற நடுவில் ஒரு 2 ஓவர் போட்டாலுமே விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. இந்த டைம் ரொமரோ ஷெப்பர்ட் அவர் அந்த ஃபார்மில் இல்லவே இல்லை. அந்த ஒரு இதுவே தெரியல எனக்கு, அந்த ஒரு கிளிம்ஸே எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு பிளேஸை நீங்கள் வந்து சரி பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக என்னால் வந்து ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸ் போவாங்க, இல்லை வந்து கப் அடிப்பாங்கன்றது தைரியமாக சொல்ல முடியல. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். அந்த ஒரு 6வது பவுலிங் ஆப்ஷன் அண்ட் எண்டில் வந்துட்டு ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொசிஷனு. ஸோ அது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆர்சிபி வந்து. இதுதான் விஷயம். இன்னொரு பக்கம் வந்து டிசி அது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தேன். ஆர்சிபி வந்து நிறைய பேசிச்சு. டிசி வந்து அவங்க பவுலிங் வந்து சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. அது வழக்கம் போல் எல்பி மீடியா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்த ஸ்பின்னில் வந்துட்டு பயங்கரமாக அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து பயங்கரமாக சோக் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு ஸ்பின் பவுலர்ஸ் தான். அவங்க வந்து 2 பேருமே வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடராஜன் வந்து போட்டு கொடுத்தாரு, முகேஷ் குமார், இந்த மாதிரி பவுலிங் போட்ட எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய கடப்பார பேட்டிங் லைனப்பு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸ்பின் ஹிட்டர்ஸும் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலிங் ஹிட்டர்ஸும் இருக்காங்க. அவங்கள வந்து 170 சதத்துக்கு வந்து நீங்கள் சுருக்குறீங்க அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. டிசியோட பவுலிங் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து சொல்கிறதா சொல்லுங்கள் டிசியோட பவுலிங் பற்றி. டிசி பவுலிங் நான் வந்து பார்க்கல, அதனால எதுவும் சொல்ல முடியாது. நானும் சொன்னேன் பாதி மேட்ச் நான் பார்க்கல. பேட்டிங் டிசி பேட்டிங் தான் நான் பார்த்தேன். அதுல வந்துட்டு என்னன்னா இவரு பட்டிதார் அவுட் ஆனா வந்து அதுக்கு முன்னாடி பால் தான் வந்து 6 அடிச்சிருப்பாரு. ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் சம்திங் யாரோ பவுலிங்ல வந்து 6 அடிச்சிருப்பாரு. அடுத்த பால் தைரியமா வந்து அவுட் சைடு சாரி பட்டிதார் இல்ல முகேஷ் குமார் ஐ திங்க். சோ முகேஷ் குமார் வந்து பட்டிதார் வந்து அதுக்கு முன்னாடி பால் தான் வந்து 6 அடிச்சிருப்பாரு. பரவாயில்ல திரும்ப நான் போடுறேன்னு சொல்லிட்டு நல்ல அவுட் சைடு வந்து வைடா வந்து போட்டாரு. பட்டிதார் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லெக் வந்து மூவ் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்தோ இல்ல சைடுல இந்த இடத்துல இருந்து பேட்டர் வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவார். லெக் வந்து லைட்டா வந்து ஒரு லெக் மட்டும் ஃப்ரண்ட் லெக் மட்டும் வந்து கிளியர் பண்ணுவதே தவிர நவுந்து வந்து ரைட்ல லெஃப்ட்ல நவுந்து வந்துலாம் வந்து ஆட மாட்டாங்க. சோ அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு வைட்ல போட்டு நல்லா அவுட் ஆக்குறாங்க. அது மாதிரி 30th ஓவர் முகேஷ் குமார் வந்து சூப்பரா வந்து அந்த டைம்ல தான் வந்து மொமெண்டம் டிம் டேவிடுக்கும் அந்த ரிட்டேஷனுக்கும் மொமெண்டம் பயங்கரமா வந்து போனது வந்து காரணம் வந்துட்டு அந்த ஒரு 14வது ஓவர் வந்து சூப்பரா முகேஷ் குமார் போட்டுட்டாரு. அங்க வந்து அப்படியே பிரஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சது. 14th ஓவர்னு ஒரு பக்கம் முகேஷ் குமார் ஒரு பக்கம் முகேஷ் குமார் அக்ஷர் பட்டேல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 3-4 ஓவர் பயங்கரமா பில்ட் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து டிம் டேவிட் வந்து கிடைச்சது. சோ அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல 13th ல இருந்து ஒரு 18th 19th ஓவர் வரைக்குமே பிரஷர் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் அப்படியே விக்கெட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இவங்களும் பேட்டை என்னமோ சுத்தி பார்க்கறாங்க, அது வந்து ஒண்ணுமே வந்து பால் படவே இல்லை. சோ அங்கதான் வந்து மேட்ச் வந்து ஆர்சிபி கிட்ட இருந்து போச்சு. அண்ட் பேட்டிங்ல பார்த்தா அப்படின்னா கேஎல் ராகுல் வழக்கம் போல பெங்களூர் மேட்ச் பெங்களூர்னால கேஎல் ராகுல் ஜாலியா அந்த மாதிரி எனக்கு ஜாலி மூட்ல வந்து ஆடி கொடுத்தாரு. பட் உண்மையான சூப்பரா பார்த்தா அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் வந்து இனிஷியலா கொஞ்சம் கொடுத்தாரு. நீங்க சொல்லுங்க பேட்டிங் டிசியோட பேட்டிங். டிசி பேட்டிங் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூவ், ஏன் அவங்க வந்து கருணாயரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி அவருக்கு ஹோம் கிரவுண்டு அப்படின்றதுனால எடுத்துட்டு வந்தாங்களா, இல்ல என்ன ஒரு ஃபார்முலேஷன்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்க டிசி பேட்டிங் பத்தி சொல்லணும்னா ரொம்ப பொறுப்பா அந்த பிச்சுக்கு எப்படி அடாப்ட் பண்ணி ஆடணுமோ, நான் கேஎல் ராகுலை விட நான் டிஸ்டன்ஸ் சப்ஸை தான் நான் இன்னும் கொஞ்சம் பாராட்டி சொல்லுவேன். ஏன்னா
அவருக்கு அது ஹோம் கிரவுண்ட் கிடையாது, அவர் அங்க பெரிய மேட்சஸ் ஆடினது கிடையாது. ஆனா அந்த அடாப்டபிலிட்டி ஸ்கில்ன்றத அவ்வளவு எளிதா வளர்த்துக்கிட்டு அவ்வளவு சூப்பரா வேண்டிய பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ணிட்டு மத்த பால்ஸ் எல்லாம் பார்த்து பொறுமையா ஆடிட்டு டொக்கு வச்சுட்டு கையில கொடுத்துட்டு சிங்கிள் பண்ணிட்டு டபுள் தேவையில்லாத ரிஸ்க் ஒண்ணு எடுத்து அங்க வந்துட்டு மத்தவங்களை சஃபர் பண்ண விடாம ஜிதேஷ் சர்மா அங்க பண்ண தப்ப இங்க இவர் பண்ணாம இருந்தனாலதான் இவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் சைடா நேத்து மேட்ச்ல அவங்க இருந்தாங்க. இன்னொரு சைடு நம்ம சொல்லலாம் அடித்து கொடுத்துட்டு இருக்காரு, பட் அந்த லைனை கிராஸ் பண்ணுன்றது ரொம்ப நாளா பண்ணிட்டு தரல. அந்த ஒரு சிங்கிள் கேகேஆர் கூட ஒரு சிங்கிள் இதாச்சு. கேகேஆர் தானே இல்ல ஜிடி கூட அந்த ஒரு சிங்கிள் எடுத்திருந்தா மேட்சே இதா இருக்கும், அவங்க சைடுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், அட்லீஸ்ட் அந்த சைடு இருக்கவங்க அது ஒரு ரன் அடிச்சிடும் அப்படின்னு 1000 பேசலாம். பட் இந்த மேட்ச் அவர் எதுக்காக டிசி எடுத்திருக்காங்க, அவரோட ரோல் என்னன்றத கிளியர் கட்டா அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்தவனே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, கால் மேல போட்ட பால் எல்லாம் கால்லயே வாங்கினாரு, அதெல்லாம் அவர் எங்கேயோ கடாசக்கூடிய டீப் ஸ்கொயர்ல கடாசக்கூடிய பால் எல்லாம் கால்லயே படுன்ற ஒரு பேய் வந்து போடும்போது அது வந்து நீ என்னடா பேய் நான் அசூர பேய்ன்ற மாதிரியான ஒரு பேட்டிங் ஆடி ஒரு பேட்டிங் டிஸ்பிளே ஆடி அழகா அந்த சைடு அவரை வின் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் அப்ஸ் போயிட்டு டேவிட் மில்லர் கிட்ட அதை பேசி இப்படி நெஞ்ச தட்டி பேசுறது, கமாண்டரா மச்சான் அவனால முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே நீ முடிச்சு காட்டிட்டடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்க காட்டினது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப மெச்சூர்ட் பேட்டிங்கா இருந்தது. இதுக்கு முன்னாடி டிசி ஆனதை காட்டிலும் நேத்து மேட்ச் வந்து ரொம்ப மெச்சூர்ட் பேட்டிங் டிஸ்பிளே பண்ண மாதிரி இருந்துச்சு. அங்க விக்கெட் அங்கங்க போகும்போது அக்சர் பட்டேல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ரன்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுத்ததா இருக்கட்டும். ஏன்னா அவர் வந்து முன்னாடியே 1 down 2 down எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு போன மேட்சஸ், அதுக்கு முந்தின மேட்சஸ் ஒர்க் அவுட் ஆகல. கரெக்டா அவரை இந்த பிளேஸ்ல தான் ஆடணும்ன்ற மாதிரி அவரை கரெக்டா இந்த இடத்துல ஆட விட்டாங்க. அவரும் நல்லா ஸ்கோர் பண்ணி காட்டினாரு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆன் த ஹோல் டிசி பேட்டிங் வந்து 100/100 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிசி கிட்ட வந்து பயங்கரமா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னன்னா அந்த சொல்லு இப்போ வந்து மெயின் பவுலர்ஸ் எல்லாரையும் நல்லா ஆடிட்டாங்க, சேஃபா ஆடிட்டாங்க. கடைசி அந்த ஒரு 16 to 20 வந்து தொடர்ந்து 3 ஓவர் யாருன்னா புவனேஸ்வர் குமார், ஹெசல்வுட், ரஷிக் சலாம் தானே எனக்கு மறந்து. ஆமா அந்த 3 ஓவர் பார்த்து ப்ராப்பரா ஆடிட்டாங்க. கடைசியில ரொம்ப ரிஷப்பட வந்தவனே போட்டு. ஆமா அந்த அந்த இடத்துல தான் கேஎல் ராகுலுக்கு வந்துட்டு இனிஷியலா ஒரு வந்து 6 அடிச்சாரு. யார் போட்டது? பவுன்சர் ஐ திங்க் இதுதான் புவி தான் நினைக்கிறேன். புவிக்கு தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். புவி ஒரு 6 அடிச்சாங்க. ஃபுல் ஷாட் ஒன்னு அடிச்சான். ஆமா அது ரொம்ப பிரஷரை ரிலீவ் பண்ணி விட்டுருச்சு. அங்க இருந்து அது டிசி கேமா மாறிடுச்சு. ஆமா அதை ஃபஸ்ட்டு பாராட்டு வந்து நான் எப்படின்னா கேஎல் ராகுலுக்கு ஏன் நான் இன்னும் அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னா, ஏன்னா அவர் அடிச்சது வந்து ஹேசில்வுட். ஃபஸ்ட்டு 3 ஓவர் ஹேசில்வுட் அவர் ரன்ஸுக்கு போனதுக்கு காரணம் வந்து கேஎல் ராகுல் தான். அசால்ட்டாக அதாவது செட்டில் டவுனு அந்த லென்த்தை வந்து செட்டில் டவுனே ஆகல. ஏன்னா ஹேசில்வுட்டுக்கு இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் வந்துட்டு அந்த லென்த்து கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பால்ஸ் அவர் பிடிச்சிட்டாருன்னா அது அந்த லென்த்தில் கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் தடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த லென்த்தில் வந்து கேஎல் ராகுல் ஹேசில்வுட் செட்டில் பண்ணவே விடல, வச்சு அடிச்சு நிமித்திட்டே இருந்தார். மற்றவங்க எல்லாருமே ஹேசில்வுட்டுக்கு வந்துட்டு அப்படியே வாங்கி போயிட்டு இருந்துச்சு. இவர் மட்டும் தனி ஒரு பிச்சில் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி தனி வேற ஒரு பவுலரை வந்து ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி ஆடிட்டு இருந்தார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் வந்து டிஸ்டன் சப்ஸ் வந்து 43 balls 50. எவ்வளோ ஸ்லோவாக எவ்வளோ பொறுமையாக நான் வந்து சிங்கிள்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஆடிட்டு இருக்கான். கேஎல் ராகுல் பக்கம் ஆடிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல் வந்து ஆடுறான். ஸோ அவனுக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா போதும், கடைசியாக நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி விக்கெட்டை லூஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா கருண் நாயர், சமீர் ரிஸ்வி 10 நிமிஷம் டக்குன்னு அவுட்டு. ஸோ நான் இந்த மாதிரி விக்கெட்டை கொடுத்துடக்கூடாதுன்றது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுக்கப்புறம் 43 balls 50 அடிச்சதுக்கப்புறம் டப்பு அங்கேருந்து ஒரு பவுண்டரி அடிச்சு மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டு இருந்தார். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னுமே டிசி கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை கருண் நாயர் எடுத்துகிட்டு வந்தது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சமீர் ரிஸ்வி வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 மேட்சஸில் அவர் வந்து ஆடி ஜெயிச்சு கொடுத்தப்போ நம்பர் 4 ஆடினார். அதனால் அவரை நம்பர் 4 கொண்டு போயே ஆகணுன்றதுக்காக நம்பர் 3 எவனையா ஒருத்தர் உள்ள சொருகணுன்றதுக்காக சம்மந்தமே இல்லாமல் கருண் நாயர் தூக்கி சொருகி அந்த போன வருஷமும் ஃபார்மில் இல்லை, இந்த வருஷமும் ஆடின ஷாட்டு கேவலமான ஒரு ஷாட்டு. ஸோ அது வந்து திரும்பவும் அவங்க வந்து எப்பயுமே டிசி பண்ணுற ஒரு பெரிய தப்பு. போன வருஷமும் அந்த 11 யார் 12 யார் எந்த பொசிஷனில் ஆடணும்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு இருந்தது. இந்த வருஷமும் அதே தப்பு தான் பண்ணுறாங்க. இவங்க கருண் நாயர் உள்ள
உள்ளார பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அசுதோஷ் சர்மாவை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ மில்லர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் வராங்க, பவுலர் வர ஆரம்பிச்சுவாங்க. இந்த இவர் லுங்கி இங்கிடி, முகேஷ் குமார் இவங்கெல்லாம் வராங்க, குல்தீப் யாதவ் வர ஆரம்பிச்சுவாங்க. ஸோ எண்டில் வந்து ஹிட்டிங் பண்ணி கொடுத்தது அசுதோஷ் சர்மா நீங்கள் வந்து இறக்குறீங்க. நல்ல ஒரு பேட்ஸ்மேனு. அவருக்கு வந்து இந்த சீசன் ஃபுல்லாக 6 மேட்சும் இன்னமும் ஆடிட்டாங்க, 5 மேட்சும் ஆடிட்டாங்க. ஒரு மேட்ச் தான் அவருக்கு சான்ஸே கிடச்சிருக்குது, 10 பால் தான் ஆடி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நல்ல பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து இறக்குறீங்க. ஸோ அதனால அந்த 11ஸில் 12ஸில் இன்னமும் டிசி வந்து குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நேற்று வந்து சப்போஸ் ரொமேஷ் போடுறதுக்கு பதிலாக அதை விட இன்னும் கொஞ்சம் சுமாரான பவுலர், ஆவரேஜ் பவுலர் போட்டிருந்தா கூட மேட்ச் வந்து இன்னும் எப்படி வேணால் மாறிக்கலாம். டிசி தோற்றுருப்பாங்க நான் சொல்ல வரல, ஆனால் மேட்ச் இன்னும் பயங்கர டஃபாக போயிருக்கும். இதுக்கே வந்து 19.5 வரைக்கும் போயிடுச்சு, 5 பால் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து அப்சல்யூட் வின்னாக வந்து டிசிஆர் எடுத்துக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு இன்னும் குறைகள் நிறைய இருக்க தான் செய்யுது. பேட்டிங்கில் வந்துட்டு அந்த 11ஸில் வந்து இன்னும் பவுலிங்கில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. டிசிஆர் பவுலிங்கில் பிரச்சனையே கிடையாது. ஒரு சில பேர் ஒரு நாள் ஆஃப் டே இருக்கும், ஒரு சில பேர் வந்து ஒரு 40 ரன்ஸ் 50 ரன்ஸ் போவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பேட்டிங்கில் இவங்க யார் இன்னும் வந்து இந்த 11ஸில் எப்படி வரணுன்றது இன்னும் வந்து இவங்க தெளிவுபடுத்தவே இல்லை. ஸோ அது வந்து இன்னும் டிசிக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி கேஎல் ராகுல் சூப்பர் ஃபார்மில் வந்துட்டார், அவருக்கு தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்ஸ் வந்து மேட்சை முடிச்சுருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த டீமுக்காக இருக்கட்டும், இப்போ டிசிக்காக இருக்கட்டும், மெச்சூர்டாக விளையாடுறாரு. மில்லர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ வேறு லெவலில் விளையாடிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இந்த ஆர்சிபி vs டிசி மேட்சில் நாங்கள் பேசணும்னு நினச்சது. இதை வந்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சிஎஸ்கே vs SRH மேட்ச்சுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி